கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக வன்முறை மூலமாக இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவதை தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடந்த 11 ஆண்டு காலமாக இந்தியாவில் கடைபிடித்த மக்கள் விரோத கொள்கையினுடைய விளைவாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், அதற்கான மாற்று கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டோம். அதே போலவே தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய மக்கள் நலன் சார்ந்து செய்ய வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தியும் அந்த இயக்கம் என்பது நடைபெற்றது. அத்தகைய சம்பவம் பிரச்சார இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியை சார்ந்த சமூக விரோத சக்திகள் தாடி கும்பலே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி அவர்களெல்லாம் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் அவர்கள் மருத்துவமனையிலேயும் தோழர்களை பார்க்க வந்த தோழர்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த இந்து முன்னணி குண்டர்களுடைய இந்த தாக்குதலை கண்டித்து இன்றைய தினம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய 3 இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து ஒரு கண்டன பொதுக்கூட்டம் என்பது மிகச்சிறப்பாக இன்றைக்கு திண்டுக்கல்லில் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களை தாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது முறையான வழக்கு நடத்தி அவர்களை தண்டனை பெற்றுத் தருவதற்குரிய முறையில் தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்காப்புக்காக திருப்பி தாக்கிய தோழர்கள் மீதும் அதே கடுமையான பல பிரிவுகளில் வழக்கு போட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த இடதுசாரி கட்சிகளின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக வன்முறை மூலமாக இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவதை தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும். இந்த சம்பவத்தை இடதுசாரிகள் ஒரு சில கட்சிகளை தவிர பிரதானமான அரசியல் கட்சிகள் யாருமே கண்டிக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது நல்ல அணுகுமுறை என்பது கிடையாது. இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டது நாளைக்கு அவர்களுக்கும் ஏற்படலாம். ஆகவே அத்தகைய சட்டத்துக்கு விரோதமான முறையில் தாக்குதல்கள் நடைபெறுகிற போது அதை கண்டிப்பதற்கும் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற முறையிலேயும் அனைவரும் முன்வர வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். நீங்கள் எதாவது கேட்கறதுனா கேட்கலாம். அமித்ஷா பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அதிமுக காரணம் தான் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லையா? அதை பற்றி என்ன சொல்கிறாரு? யார்? அமித்ஷா பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லையா அவர்? ஆமாம், இல்லை அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியது எடப்பாடி அவர்கள் தான் கவலைப்படணும். ஏன்னா இப்போ அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா விதமான அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சகலத்தையும் விட்டு கொடுத்து பிஜேபியோடு ஒரு அணி சேர்க்கையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணியின் சார்பில் ஒரு மாற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி என்பது ஏற்பட்டிருக்கு. அப்படியே கூட்டணி தப்பித்தவறி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. தப்பித்தவறி வெற்றி பெற்றாலும் அவர் முதலமைச்சராக இருக்க முடியாது என்பதைத்தான் இப்போது அமித்ஷாவினுடைய பேட்டியும் திரு எச் ராஜா அவர்களுடைய பேட்டியும் வெளிப்படுத்தியிருக்கு. அதனால் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியது எடப்பாடி அவர்கள் தான். இல்லை என்றால் வேறு வகையான முடிவை எடுப்பதற்கு அவர்தான் முன்வர வேண்டும். நயினா நாகேந்திரன் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நயினா நாகேந்திரன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அவங்களுக்குள்ளே பிஜேபி தலைவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்குது. அதை பற்றி என்ன சொல்கிறாரு? இல்லை, மாநில தலைவர் சொல்கிறதெல்லாம் அங்கே ஈடுபடாது. அமித்ஷா என்ன சொல்கிறாரு, தேசிய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது தான் பிஜேபியை பொறுத்த வரைக்குமே தவிர முடிவெடுக்கிற இடத்துல தமிழ்நாடு தலைவர்கள் யாருமே கிடையாது. அது நயினா நாகேந்திரன் இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதுதான். ஆகவே இதில் நயினா நாகேந்திரன் சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது. ஓகே, முருகன் மாநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெரியாரே அண்ணாவை அவமதிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 2 ஆட்சிக்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் உட்காந்துருக்காரு, சட்டமெல்லாம் ஒன்று உட்காந்துருக்கு. இதை பற்றி சொல்லுவாங்க. இல்லை, அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு கரைந்து விட்டது அதிமுக என்பதனுடைய வெளிப்பாடு தான் அது. அதனால் அண்ணாவை கொச்சப்படுத்தி பேசினாலும் சரி, பெரியாரை கொச்சப்படுத்தி பேசினாலும் சரி,
அல்லது ஜெயலலிதாவை கொச்சப்படுத்தி பேசினாலும் சரி, இப்போ அவங்களுக்கு வந்து அதிகாரம்தான் கண்ணை மறைக்கிறது. எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவங்க வந்து இந்த மாதிரியான தங்களுடைய தலைவர்களை அவமதிக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருப்பதற்கான காரணம். கூட்டணியினால தான் பயப்படுறாங்க, பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்தா பயப்படுறாங்கன்னு பாஜக சார்பில் சொல்லியிருக்காங்க. இல்லை, ஏற்கனவே 2024 சட்டப்பேரவை தேர்தலையே அவங்கெல்லாம் சேர்ந்து நின்றவங்க தான். இப்போ யார் புதுசாக அவங்களோட சேர்ந்துருக்கா? யாருமே சேரலையே. ஏற்கனவே அவங்களோட இருந்தவங்கெல்லாம் சில பேர் வெளியே தானே இருக்காங்க. அதனால் அந்த கூட்டணியை பார்த்து இந்த கூட்டணி பயப்படுற பிரச்சனை எங்கே இருக்குது? அவங்க தான் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள் சொல்லப்போனால். ஓகே.